T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு அகமதாபாத்தை தேர்வு செஞ்சதுக்காக ஐசிசியை ஆதித்யா தாக்கரே கடுமையா சாடியிருக்கார். இதன் பின்னணி என்ன? வான்கடை மைதானத்துல இதுவரைக்கும் நடந்த மறக்க முடியாத அனுபவங்கள் என்ன என்பது பற்றிலாம் விரிவா பார்க்கலாம். தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல 2-0 என்ற கணக்குல இந்திய அணி தோல்வி அடைஞ்ச நிலையில ஒரு பக்கம் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் மற்றும் தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கரை ரசிகர்கள் கடுமையா சாடிட்டு வராங்க. அடுத்தடுத்து சொந்த மண்ணில் 2 டெஸ்ட் தொடர்களில் இந்திய அணி தோல்வி அடைஞ்சது பேசு பொருளாகி இருக்கு. இப்ப இந்த நிலையில தான் T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டி நடக்கிற இடம் தொடர்பான சர்ச்சைகளும் ஆரம்பிச்சிருக்கு. அதாவது 10வது T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 7ஆம் தேதி தொடங்கி மார்ச் 8ஆம் தேதி வரை நடக்குது. மொத்தம் 55 போட்டிகள் நடக்கிற இந்த இடம் எல்லாமே இந்தியா இலங்கையில நடைபெறுது. T20 உலகக்கோப்பை போட்டியில மொத்தம் இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், அமெரிக்கா உட்பட 20 நாடுகள் பங்கேற்கிறாங்க. அதாவது 4 பிரிவுகளா இந்த போட்டி நடக்குது. ஒவ்வொரு பிரிவுலையும் 5 நாடுகள் இடம்பெற இருக்கு. லீக் முடிவுல ஒவ்வொரு பிரிவுலையும் 5 நாடுகள் இடம்பெற இருக்காங்க. அதே மாதிரி லீகோட முடிவுல ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 2 இடங்களை பிடிக்கிற அணிகள் சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெறும். இந்த சுற்றுல ஆடக்கூடிய 8 நாடுகளும் 2 பிரிவா பிரிக்கப்படும். 2 பிரிவுலையும் முதல் 2 இடங்களை பிடிக்கிற அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறும். அதாவது 40 லீக் ஆட்டம், சூப்பர் 8 சுற்று, 12 போட்டி உட்பட மொத்தம் 55 ஆட்டங்கள் நடக்குது. இந்தியாவில் இந்த போட்டிகள் எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அகமதாபாத், கொல்கத்தா, மும்பை, சென்னை, டெல்லி. அடுத்தபடியா இலங்கையில எங்கெங்கெல்லாம் போட்டி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கொழும்பு, கண்டி. இந்த மாதிரி இந்தியாவிலையும் இலங்கையிலையும் இந்த போட்டிகள் நடக்க இருக்கு. 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டியில இந்தியா, பாகிஸ்தான் அணிகள் பிப்ரவரி 15ஆம் தேதி கொழும்புல மோத இருக்காங்க. 2 அணிகளும் ஏற்கனவே சமீபத்திய ஆசிய கோப்பை போட்டியில மோதி இருந்தாங்க. அந்த நினைவுகள் எல்லாம் நம்மளால மறக்க முடியாது. துபாயில 3 முறை மோதிய ஆட்டத்துல இந்தியாவே வெற்றி அடைஞ்சிருந்தாங்க. இந்த தொடரப்ப பெஹல்காம் சம்பவம் எதிரொலிச்சது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அங்க கை குலுக்கிறதுல இருந்து சரி, கப்பை வாங்குற வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் நடந்திருந்தது. இந்திய அணி சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற்றால் அகமதாபாத், சென்னை, கொல்கத்தா இந்த மாதிரியான நகரங்கள்ல போட்டி நடைபெறும். அதாவது T20 உலகக்கோப்பையில அரையிறுதிக்கு முன்னேறிச்சு அப்படின்னா மும்பையில் இந்த போட்டி நடைபெறும். அதே மாதிரி இன்னொரு அரையிறுதி போட்டியானது கொழும்பு அல்லது கொல்கத்தாவில் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. இலங்கை, பாகிஸ்தான் அணிகளுடைய தகுதியை பொறுத்து தான் இந்த இடங்கள்லாம் முடிவாகும்னு சொல்லப்படுது. இறுதிப் போட்டி அகமதாபாத்ல நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை பாகிஸ்தான் இந்த அரையிறுதியில தகுதி பெற்றுச்சு அப்படின்னா போட்டி கொழும்புல நடைபெறும். ஏன்னா இந்தியாவில் விளையாட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பாகிஸ்தான் சொல்லியிருந்தாங்க. அந்த காரணத்தினால இப்ப இந்த நிலையில தான் T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டி ஏன்